மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தினமும் காலை இரவில் பல்வேறு வாகனங்களில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மாசி வீதிகளில் உலா வந்து திருவிழாவின் 8ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணம் நடைபெற்றதை அடுத்து இன்று காலை 6 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. 4 மாசி வீதிகளில் சுவாமி அம்மன் தேர்கள் வலம் வருகின்றன. ஊர்கூடி தேர் இழுக்கும் விழாவான தேரோட்ட நிகழ்வு மக்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று பிற்பகலில் தேரோட்ட நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதனுடன் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதி நிறைவு பெறுகிறது. சித்திரை திருவிழாவின் மற்றொரு பகுதியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக இன்று இரவு அழகர் மலையில் இருந்து கள்ளழகர் மதுரை புறப்படுகிறார். மதுரையோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒவ்வொரு விஷயத்தில் இது ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம். தேரோட்டம் அப்படிங்கிறது இந்த சாதி மத பேதம் இல்லாமல் பொதுவாக மக்கள் எல்லாரும் இவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒரு குதூகலம் சித்திரை திருவிழா அந்த பாரம்பரியம் இது எல்லாமே கிடைக்கிற ஒரு விஷயம். மதுரையோட ஒரு மனம் அப்படின்ற சொல்கிற மாதிரியான அந்த தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் பக்தர்களோட உற்சாகத்தை நம்ம பார்த்தாலே தெரியும். தேரோட்டம் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் சிவகாசிலேருந்து வரோம். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா காலையிலே வந்துட்டோம், நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்துட்டோம் நாங்கள் பார்க்கறதுக்காக. அப்புறம் கூட்டம் வர ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக ஒருத்தர் சங்கு ஊதுறது இதெல்லாம் நாங்கள் முந்திலாம் 10 வருஷம் முன்னால் பார்க்கலாம். இப்போ வருஷம் எல்லாருமே தன்னார்வமாக வந்து நல்லா வந்து அந்த சங்க ஊதி எல்லாத்துக்கும் உற்சாகம் பண்ணி கோயிலெலாம் எப்படி இருக்குன்றது இந்த வட்டம் ரொம்ப விமர்சனையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. மக்கள் ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க. தேரை வந்து நல்லா தரிசித்தாங்க. அம்மாவோட தரிசனம் நல்லா கிடச்சிச்சு.